ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா 2026 புத்தாண்டு பிறக்க இருக்குது. ஸோ இந்த புத்தாண்டை எல்லாருமே ரொம்ப ஆவலோடு வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம கும்பராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டமானது இந்த 2026 கிடைக்க போகுது. இருந்தாலுமே கூட ஆபத்தும் இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன, எதில் எப்படி நம்ம செயல்படணும், என்ன மாதிரியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்றத முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவானது. ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். பொதுவாக புதிய வருடமாக இருக்கட்டும், இல்லை நடந்துட்டு இருக்கக்கூடிய வருடமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்தந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ வருட கிரகங்கள், மாத கிரகங்கள், இந்த கிரகங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆவாங்க. இதை தான் நம்ம கிரக பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த கிரக நிலைகள் மட்டும்தான். இது எந்த இடத்துல இருந்து எப்போ மாறுறாங்க, எந்த கிரகத்தோடு இணையிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்றதெல்லாம். ஸோ இருந்தாலுமே கூட இந்த 2026 எல்லாருக்குமே வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு இறைவனை வந்து பிரார்த்தனை செய்துக்கலாம். ஸோ கும்பராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பதிவுகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். இருந்தாலுமே கூட இந்த பதிவில் குறிப்பிட்டு நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் சேர்த்தே வந்து சொல்ல போகிறோம். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். 2026 ஆண்டு புத்தாண்டு எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கி தாங்க புத்தாண்டு பிறக்குது. ஸோ இந்த வருடம் முக்கியமாக வந்து எல்லா ராசிக்காரர்களுமே முதலீடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிலத்தில் செய்யுங்க, இல்லைன்னா தங்கத்தில் செய்யுங்க. இந்த 2 ஆப்ஷனில் எது உங்களுடைய வசதிக்கு சரியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ தங்கம் அப்படின்றது இருக்க இருக்க விலை வந்து உயர்ந்துக்கிட்டே தான் போகுது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். மற்ற விஷயங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி தங்கத்தில் செய்யுங்க, இல்லை நிலத்தில் செய்யுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுக்கும். சொல்லப்போனால் மிகப்பெரிய மாற்றத்தை கூட கொடுக்கும். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மீன வீட்டில் தான் இருக்கிறாரு. இந்த ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி இருக்குது. அதே மாதிரி டிசம்பர் 5ஆம் தேதி ராகுகேது பயிற்சி. இந்த 2 பயிற்சிகளுமே இந்த வருடம் இருக்குது. குரு பார்த்திங்கன்னா இந்த வருடம் உச்சமடைந்த கடகத்துக்கு வராரு. அதே போல் இவர் பார்த்திங்கன்னா மீண்டும் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் வந்து போயிடுவார். ஸோ இந்த வகையில் இந்த ஆண்டு கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு சனி பகவான் முழுமையாக விலகக்கூடிய ஒரு ஆண்டு 2026. கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆண்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருவீங்க. ஸோ அந்த ஒரு யோகம் இருக்குது. லாபம், அனுகூலம், ஏற்றம் அப்படின்னு எல்லாருமே வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் இவ்வளோ நாளாகவே உங்களுக்கு தொழில் வந்து மந்தமாக இருந்திருக்கும். ஏன் சொல்லப்போனால் வேலையே இல்லாமல் இருந்திருக்கும். வீட்டிலே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கூட ஒரு சிலருக்கு வந்திருக்கும். ஸோ இந்த டைம் அப்படி இருக்காது. 2026 தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் தீரப்போகுது. வேலை, உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இதெல்லாம் வந்து சரியாக இல்லையே அப்படின்னு இவ்வளோ காலமாக கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்களை ஒருத்தங்கன்னா அது கும்பராசிக்காரங்க தான். ஸோ இனி வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க. இந்த ஆண்டுலேருந்து நீங்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்ப்பீங்க. அதுவும் மார்ச் 14ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு படிப்படியாக எல்லா மாற்றங்களுமே தெரிய ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஜனவரி வந்து என்டர் ஆக போகிறோம். இன்னும் ஒரு 2 மாதம்தான். மார்ச்லேருந்து நீங்கள் மாற்றங்களை பார்ப்பீங்க. ரொம்ப அற்புதமான மாற்றங்கள். சீக்கிரமாக வந்து உயரப்போகிற ஒரு நேரம். அதாவது எவ்வளவு தான் உங்களுக்கு தடைகள் வந்தாலுமே கூட அந்த தடைகளை எல்லாம் தாண்டி இப்போ முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தில் மட்டும் எப்போதுமே கவனமாக இருக்கணும். ஸோ அது வந்து நேரம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், நேரம் கெட்டு போனால் எல்லாம் கூடி வந்துடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நம்ம உடல் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும். அதுக்கு ஆற்றல் தேவை. அதுக்கு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும். அதாவது சொல்லப்போனால் மறைமுகமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த டைமில் இருக்கலாம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா 2026 யாருக்கிட்டையும் வந்து பகச்சிக்காதீங்க. அப்படியே அவங்களே பகைமையை காட்டினா கூட நீங்கள் அந்த இடத்துல இருந்து விலகிக்கோங்க. அதுதான் நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் மருந்து மாத்திரைகள்லாம் சரியாக எடுத்துக்கணும். கரெக்டாக அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏதாவது ஆல்ரெடி நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவங்க இதெல்லாம் சரியாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இரவில் வந்து தூக்கத்தை எடுத்துக்காமல் இருக்காதீங்க. சொல்லப்போனால் இரவு நேர தூக்கத்தை நீங்கள் கெடுத்துக்கவே கூடாது. அது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூட நல்லது கிடையாது.
கடன் அமைப்புலலாம் உங்களுக்கு மனஸ்தாகங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம். எல்லாம் இப்போ வந்து சரியா போயிடும். அதே நேரம் கும்பராசிக்காரங்க எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் எதையும் பேசிடாதீங்க. ஏன்னா அது ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு ஆபத்தா கூட போய் முடிஞ்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருக்கணும். அதேபோல நட்புல கவனமா இருக்கணும். இந்த காலகட்டங்கள்ல நட்பால தான் நீங்க வந்து கெட்டு போவீங்க. கூடா நட்பு கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி தான் இந்த டைம்ல நடக்கும். உங்களுக்கு அது வந்து நீங்க மறக்கவே கூடாது. இந்த ஆண்டு முழுக்க 2026 முழுக்கவே பார்த்தீங்கன்னா, இந்த நட்பு விஷயத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பழகிக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு அவங்களுக்கு. ஸோ ஒரு ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் கிடைச்சா போதும் அவங்க வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாரியான ஒரு அமைப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு, தேவையில்லாத பழக்கவழக்கங்கள்லாம் ஏற்பட்டுடும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நஷ்டத்த குடுத்துடும். உங்க பேர கெடுத்துடும். நீங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. அத அப்படியே டேமேஜ் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதனால அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். தொழிலே இல்ல, வியாபாரமே இல்ல அப்படின்னு நீங்க இனிமேட்டு கவலைப்படவே தேவையில்ல. ஏன்னா, தொழில்ல வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல வியாபாரம் நடக்கும். முதலீடுகள் கிடைக்கும். பல தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ கும்பராசிக்காரங்க யாரெல்லாம் தொழில் செய்யாம இருக்கீங்களோ, அவங்களாம் அந்த டைம்ல தொழில் ஆரம்பிங்க. 2026ல நீங்க செய்யக்கூடிய தொழிலானது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல லாபத்த கொடுக்கும். பயணங்கள் அடிக்கடி போவீங்க. இடம் விட்டு இடம் போகக்கூடிய யோகம் இருக்கு. ஸோ வேலை விஷயமா, இல்ல ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது தான் நடக்கும். பயப்படாதீங்க. அதேபோல பதவி உயர்வும் உங்களுக்கு அப்படிதான். கன்ஃபார்மா கிடைக்கும். இவ்வளோ நாளா நம்மளுடைய டேலண்ட்டுக்கு ஏத்த ஒரு வேலை கிடைக்கல, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்லாம் நீங்க கவலைப்பட்டுருப்பீங்க. ஆனா இந்த 2026ல நீங்க செய்யக்கூடிய ஒரு செயல்பாடால மிக உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. பதவி உயர்வுல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். சம்பளத்துல உயர்வு கிடைக்கும். அரசு துறை, அரசியல்வாதிகள், அரசாங்க பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க இப்படி எல்லாத்துக்குமே வந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்துட்டே இருக்கும். நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்கும். வண்டி வாகனத்துல மாற்றங்கள் கிடைக்கும். குடும்பத்துல வந்து புதிய விதமான வரவுகள் வரும். ஸோ புதிய வரவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன வேணா இருக்கலாம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீட்டில் ஏதோ ஒரு உயிரினம், ஒரு உயிருள்ள ஜீவராசிகளை நீங்கள் வளர்ப்பு பிராணியாக கூட அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வளர்க்கலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய குடும்பத்துக்கு புதிய உறவுகள் இருக்குது. புதிய வரவுகளும் இருக்குது. ஸோ அது எப்படி வேணால் இருக்கலாம். அது உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி, விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை ஏதாவது ஒன்று கொண்டு வருவீங்க. ஸோ அதற்கான அமைப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக வந்து பிரச்சனைகள் அப்படின்ற ஒன்று உங்களை வந்து துரத்திக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ எங்கே ஓடி ஒளிஞ்சிங்கனாலும் பின்னாடி வந்து துரத்தி வந்துகிட்டே தான் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ வந்து மாறப்போகுது. ஸோ பிள்ளைங்க, பேர குழந்தைங்க அப்படின்னு எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுலேயும் கும்பராசிக்காரங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு யோக பலமும் சந்தோஷமும் வந்து கிடைக்கும் அப்படின்றது இது வரைக்கும் யாரும் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான அமைப்பெல்லாம் இருக்குது. நல்ல ஒரு காலகட்டம். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிவயிறு, கழிவு பாதை, கீழ்முதுகு, கழுத்து வலிக்கிறது, மறைமுகம் சம்மந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தோல் பகுதியிலையும் அப்பப்போ பாதிப்புகள் வரும். ஸோ அந்த பாதிப்புகளை எல்லாம் மருத்துவ ஆலோசனைகளை சரியாக எடுத்துகிட்டு வரும்பொழுது சரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நமக்கு என்னதான் சொத்து சுகம் கிடைச்சாலும், வேலையில் ப்ரொமோஷன் கிடைச்சாலும், நிறைய சொத்துக்களை நீங்கள் வாங்கி குவிச்சாலும், ஆரோக்கியத்தில் கை விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லாமே போயிடும். ஸோ ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க அதில் நீங்கள் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு ஆரோக்கியத்தின் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் அடுத்த விஷயங்களை நோக்கி போக முடியும். ஏன்னா எல்லாம் கிடைச்ச ஆரோக்கியம் இல்லை, நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டீங்க, இல்லை அதனால் வந்து செலவுகள் ஆகுது அப்படிங்கும் பொழுது என்ன தான் வந்து உங்களுக்கு கை நிறைய கிடைச்சாலுமே அதில் எந்த ஒரு பலனும் இல்லாமல். ஸோ ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதே போல் கும்பராசிக்காரங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் லாபஸ்தானத்தில் இந்த ஆண்டு அமர்றதுனால, லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த ஆண்டு பிறக்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே வெற்றி தான். எதை தொட்டாலும் உங்களுக்கு தொடங்கும். தடங்கள்லாம் வந்து நின்று போயிடும். அப்படியே பாதியில் நின்று போன காரியங்கள்லாம் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறாருங்க. ஸோ இந்த புத்தாண்டு வந்து பிறந்தது அப்படின்னா உங்களுடைய முகத்தில் ஒரு பொலிவு வந்துடும், தெளிவு வரும், அழகு அதிகமாகும், ஆரோக்கியம் கிடைக்கும். குரு பகவான் அடுத்தடுத்து மாற போகிறாரு. ஸோ மே மாதம் வரைக்கும் குரு சாதகமாக இருப்பார் உங்களுக்கு. மகன் மகளுக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்குன்னா திருமணம் பண்ணலாம். வீடு மனை வாங்கிறது, வீடு கட்டுறது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். ஸோ ஜூன் மாதம் முதல்ல அக்டோபர் 14 வரைக்குமே 6வது இடத்துல மறைய போகிறாரு. அப்படிங்கும் பொழுது
விபத்துக்கள், இழப்புகள் இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும் கவனமாக இருக்கணும். அக்டோபர் 14ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு 7வது வீட்டில் குரு வந்து அமருவார். அப்போ உங்களுக்கு திரும்பவும் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிதல் கொடுப்பாரு. குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும். எப்பப்போ எந்தெந்த கிரக நிலைகள் மாறுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்கும். இருந்தாலுமே கூட உங்களுடைய ராசிக்குள்ளே ராகு இருக்கிறாருங்க. ஒரு சில விஷயங்களை செஞ்சே ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துவார். டிசம்பர் 5ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சி நடக்கிறதுனால அதுக்கப்புறமா ஆரோக்கியம் வந்து நல்லாயிருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையோடு தான் இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்களை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்யுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அப்பப்போ குறுமிளகு வாங்கி தானம் கொடுங்க. ஸோ இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்குது. 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்றத கும்பராசி நண்பர்களை தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.